குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காயத்ரிக்கு பார்த்தீங்கன்னா சுடிதார் தைக்க போகிறோம். பாடி மெஷர்மெண்ட் அளவு எடுக்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு உயரம் பாருங்க, இப்படி தள்ளி நீங்கள் பண்ணுங்க. இப்படி தள்ளிமா கேமரா தெரியாது. HPS டு பாட்டம் நமக்கு எதாவது லென்த் எடுத்து வேண்டாம். அதான் உயரம். உயரம் 33. நெக்ஸ்ட் மார்பு சொல்லுங்க. அது 33. மார்பு சொல்லுங்க 33. இடுப்பு சொல்லுங்க 32. ஷோல்டர் பேக் பண்ணி அளவுக்கு அந்த கேமரா கம்மி 12. கை நீளம் ஓகே 5. கை சுற்றளவு 11. கை சுற்றளவு. அப்புறம் பாட்டம், இந்த பாட்டம் இருக்குல்ல, பாட்டம் கால் சொல்லுங்க. இல்லை இப்போ இருக்குல்ல, இப்போ புடவை கட்டு தான் சரி எடுத்துக்கலாம். அது ஆல்ரெடி இருக்குல்ல, இப்படியே எடுத்துக்கலாம். அப்போ 18 டபுள் ஆகணும். ஏன் டபுள் ஆகணும்? ஃப்ரண்ட் அண்ட் பேக் வாங்கல. இப்போ 18 36. அப்புறம் முன் கழுத்து இறக்கம். ஓகேவா? 6. ஓகேவா? இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன். நீ 5 பேக் கழுத்து எவ்வளோ இருங்க. வச்சுட்டு எவ்வளோ கேளுங்க. 5. ஓகே, இப்போ பாருங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? உயரம் எடுத்தோம். உயரம் வந்து 33. மார்பு சொல்லும் 33. இடுப்பு சொல்லும் 32. ஷோல்டர் நீளம் 12. கை நீளம் 5. கை சுற்றளவு 11. கால் சொல்லும் 36. முன் கழுத்து இறக்கம் 5.5. பின் கழுத்து இறக்கம் 5.5. ஓகேங்களா? இது வந்து மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம சுடிதார் கட் பண்ண போகிறோம். அது கட்டிங் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கவனிங்க, இந்த அம்மாவுக்கு அளவு எடுத்தோம். அளவு எடுத்துட்டு அதில் மெஷர்மெண்ட்லாம் இங்கே போட்டிருக்கோம். அந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் நான் இங்கே கட்டிங் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அந்த கட்டிங் எப்படி பண்ணுன்னு கவனிங்க. இதுதான் வந்து அந்த சுடிதார் பிட். 2.5 மீட்டர் கிளாத்து. 2 மீட்டரில் இப்படி மடிக்க போகிறோம். இப்படி மடித்தோம்னா இந்த உயரம் ஆக வரணும். இதை வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை தெரியுங்களா? இந்த பொம்மை வந்து ஸ்ட்ரைட்டில் வருது. ஆனால் இந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கே போகுது. தலைக்கே இப்படி கட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃப்ரண்ட்ல சைடு வந்து பேக் வந்து தலைக்கே போனால் அது ராங், தப்பு. அதை நான் என்ன பண்ணேன்னா இது சம மச்சு கட் பண்ணேன். சொல்லுங்க, இது கட் பண்ணி திருப்பி போடக்கூடாது. இப்போ இந்த பொம்மை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுல, இது ஓகே. இப்போ இந்த பொம்மை பாருங்க தலைக்கே இருக்கு. அப்புறம் பாருங்க இது வந்து ஸ்ட்ரைட்டாக திருப்பி போகணும். சில பேர் கவனிக்காம அப்படியே போட்டுருவாங்க. ஒரு பக்கம் சரி, ஒரு பக்கம் தப்பாக இருக்கு. அது தராங்க, நம்ம போடக்கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாம் தான் போடுவாங்க. ஆனால் விஷயம் நம்பர் பண்ண மாட்டாங்க. இதுதான் போடணும். இது ஸ்ட்ரைட் ஒரு ஸ்ட்ரைட். फ्रंट से कितना बढ़ती
இது சரியாக வச்சுக்கோங்க. சரியாக வச்சுக்கிட்டு நமக்கு என்ன அகலம் வேணும் எப்படி பார்க்கறதுனா பாட்டம் பார்க்கணும். பாட்டம் வந்து நமக்கு வந்து சுவல் வேணும். அந்த சுவலுக்கு எதாவது மடிச்சா போதும். துணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு என்ன தேவையோ அதுதான் மடிங்க. இந்த மடிச்சுன்னா சுவல் வந்து பாருங்க கரெக்டாக துவல் போதும். எக்ஸ்ட்ரா தான் தேவை. டுவெலுக்கும் மடிச்சாச்சு. இப்போ இந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் அளவு போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மொத்தம் ஹைட் வந்து 35 மேலே கோடு போட்டுருங்க. ஏன் போட்டு மேலே அப் அண்ட் டவுனுக்கு அதனால கோடு போட்டேன். அப்போ இது வந்து 35 எடுத்துங்க. 35 சேம் 35. அதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து மார்பு வந்து பார்த்தீங்கன்னா 6. ஷோல்டர்லேருந்து மார்பு வந்து 6. மார்பு இடுப்பு வந்து 6. மறுபடியும் இடுப்பு வந்து இது வந்து 6. இன்ச்சு மார்பு இடுப்பு வந்து ஒரு 6 இன்ச்சு. மறுபடியும் இடுப்பு வந்து கூட்டம் ஒரு 6 இன்ச்சு. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா உயரத்தில் மார்பு சுற்றுலது மார்பு எவ்வளோ ஃபர்ஸ்ட் 6 இன்ச்சு பண்ணுங்க. அது மார்பு வந்துடும். மறுபடியும் உயரத்தில் இடுப்பு சொல்லுவோம் அது 6 இன்ச்சு பண்ணுங்க. அது வந்துடும். இந்த மாதிரி இடுப்புலேருந்து கூட்டம் அது 6 இன்ச்சு என்ன அளவுன்னா அது 6 இன்ச்சு பண்ணுங்க. அது ஹைட்டே வந்துடும். அது போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து மார்பு இடுப்பு வந்து சீட்டு. ஃபர்ஸ்ட் ஹைட் எழுதிச்சிட்டோம். இப்போ அதில் அகலம் பார்க்கலாம். அகலம் வந்து ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து 12 2 ஆப்ஷன் 6.25. இங்கேருந்து 6.25 மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோட் போடணும். அப்புறம் சொல்கிறது மார்பு வந்து பார்த்தீங்கன்னா 43 4 பிரிச்சோம்னா 10.75 ரவுண்டா 11 எடுத்துங்க. 11. இடுப்பு வந்து 42 4 பிரிச்சிங்கன்னா 10. 10 மார்க் பண்ணிட்டு இந்த மார்பு இடுப்புக்கு கிராஸ். அப்புறம் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 42. சீட்டு 46 46 4 ஆப்ஷன் 11. இங்கேருந்து 11 எடுத்துட்டு இந்த இடுப்புக்கும் இந்த சீட்டுக்கும் கிராஸ். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க. ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு கிராஸ் பண்ணிங்க. அப்புறம் பாட்டம் வந்து 12 தச்சு இது சரியாக வந்துடும். அதுக்கப்புறம் கவனிங்க இங்கே ஒரு ஆங்கிள் போடுங்க. இங்கே ஒரு ஆங்கிள் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச் வைங்க. 1 இன்ச்சு ஃபஸ்ட்டு 1 இன்ச் போதும். 1 இன்ச் வைங்க. 1 இன்ச்சு வச்சுட்டு இதுக்கு மிடில் கண்டுபிடிங்க. மிடில் 6னா 6 பாதி 3 எடுத்துட்டு ஒரு கர்வ் எங்கேருந்து இந்த மார்க் வரைக்கும். இது வந்து பேக். செகண்ட் வந்து இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் எடுங்க. 1/2 இன்ச்சு மறுபடியும் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துட்டு செகண்ட் கர்வ். இந்த செகண்ட் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்லேயே வந்து தான் லைட்டாக பிரியும். இது பிரிஞ்சு அப்படியே வந்து இங்கே முடிச்சுக்கணும். அப்புறம் நெக் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 12 5 பிரிங்க. 5 பிரிச்சுன்னா 2 வரும். 2. இது வந்து நெக் வித்து. முன்கழுத்து இறக்கம் வந்து 5. 5 எடுத்து அதே 2.25 மார்க் பண்ணி பாக்ஸ் போடுங்க. 2.5 மார்க் பண்ணி பாக்ஸ் போடுங்க. இது அப்படியே வந்து அப்படியே கட் பண்ணப்பா. சப்போஸ் ஒரு டிசைன் என்ன போட போறீங்கன்னா ஒரு டிசைன் நான் போடுறேன்.
இதுக்கு ஒரு மிடில் கண்டுபிடிச்சுங்க. மிடில் கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு மிடில் கண்டுபிடிச்சு ஆஃப் இன்ச் வெளியே எடுத்துங்க. இந்த ஷேப் இது வந்து இங்கே போனீங்கன்னா அதை ஒரு ஸ்டைல் நெக் டிசைன் நிறைய இருக்குது, இப்படியே போடலாம். அது நீங்கள் போட உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஃபஸ்ட் நோட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு மொத்தம் ஐடியா எடுத்துட்டோம். ஸ்டோன்லேருந்து மார்பு எடுத்தோம், மார்பு இடுப்பு எடுத்தோம், இடுப்புலேருந்து சீட் எடுத்தோம். இது வந்து ஹைட்டு. அப்புறம் அகலம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து எடுத்தோம், அப்புறம் மார்பு எடுத்தோம், இடுப்பு எடுத்தோம், சீட் எடுத்தோம், கிராஸ் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு ஆங்கிள் போட்டோம். இங்கேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணோம். இதுக்கு மிடில் கண்டுபிடிச்சு ஃபஸ்ட்டு கர்வ் பண்ணோம். இங்கேருந்து 1/2 இன்ச்சு, இங்கேருந்து 1/2 இன்ச்சு செகண்ட் கர்வ் போட்டோம். அப்புறம் இது நெக் வித்து, இது ஃப்ரண்ட் நெக். ஒன்லி ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன், பேக் நிறைய போடுறேன். இப்போ கட்டிங் பாருங்க. ஃபஸ்ட்டு இது கட் பண்ணிங்க. இது கட் பண்ணிட்டு இது ஸ்ட்ரைட்டாக வாங்க. கழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் கேட்டிருக்காங்க. ஒரு ரவுண்டில் இது வந்து ஒரு ஸ்டெப் வைக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை கழுத்து நான் மாற்றிருக்கேன். அதை கட்டிங் பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணி இதை கட் பண்ணி இதை கட் பண்ணி இங்கே வந்து 6 இன்ச்சு ஷேப்பில் வரணும். இது வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பேக் இருக்குல்ல, பேக் மேலே பண்ணுங்க. இது கட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி எடுத்துருங்க. இது தேவையில்லை, இது வேஸ்ட்டு. அதே மாதிரி இந்த கட்டிங் ஒரு அக்கட் பண்ணிங்க. ரைட்டாக ஒரு அக்கட் பண்ணிட்டு உள்ள பீஸ் வெளியே எடுத்துருங்க. இந்த பேக் மறுபடியும் இந்த பீஸ் 2 சமமாக மடிங்க. 2 சமமாக மடித்து இந்த செகண்ட் கவ் இதில் ஆட் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா போகக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் இதில் வந்து ஒரு டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து நார்மல் கழுத்து. இது வந்து ஸ்டெப் நெக் வர மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக் பண்ண போகிறோம். இது ஃப்ரண்ட் டைப். பேக் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேக் எடுத்துக்கணும். ஆல்ரெடி நெக் வித்து நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். லோ மட்டும் 7. பேக் நெக் லோ வந்து 7. மார்க் பண்ணுங்க. இங்க கழுத்து 2 மார்க் பண்ணீங்க. இது பாக்ஸ் இது அப்படியே கட் பண்ணா பா நெக் வரும். இதில் என்ன நெக் வேணும் உங்களுக்கு? பாவு ஜிப்பு வைக்கணுமா? சரி, ஓகே. பாவு வேண்டாங்க, பா கட் பண்ணிடுறேன். இது வந்து பேக்கில் பா நெக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கை பாருங்க. கைக்கு நம்ம ஒரு மெஷர்மெண்ட் போட்டிருக்கோம். மார்பு எவ்வளோ? 33, 6 6, எக்ஸ்ட்ரா 2 8. அதான் கையுடைய அகலம். என்ன கை வேணும்? ஃபுல்லாக சின்ன கை போடலாம். இப்போ பாருங்க, கையிலே வந்து இந்த பொம்மை வந்து ஸ்ட்ரைட்டில் வரணும். அப்படின்னா பண்ணுங்க, ஸ்ட்ரைட் வர மடிச்சுக்கணும். இந்த பக்கம் சைடு, இது சைடு. அப்போ இப்படி பாருங்க, நமக்கு என்ன அகலம் வேணும்? 8 இன்ச்சு வேணும். 8 இன்ச்சு மடிச்சுக்கணும். இப்போ உயரம், மொத்தம் உயரம் வந்து 6.5. எப்பவுமே கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி கோடு போட்டுங்க. ஏன்னா அப்பன் வந்ததுன்னா நல்லா இருக்காது. ஒரு கோடு போட்டுங்க. அப்போ இது இந்த மலை எடுத்துக்கலாம். மொத்தம் உயரம் வந்து 6.5. 6 எடுத்து இது ஒரு 6 எடுங்க. ஏன்னா அப்பதான் லைன் ஸ்ட்ரைட்டாக வரும் உங்களுக்கு, கோணையாக போகாமல்.
அப்புறம் அகலம் வந்து 8 மார்க் பண்ணி அதை ஒரு கோடு போடுவோம். ஆம் கோடு வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போடுங்க. அப்புறம் கை ஸ்டோல் வந்து 1 இன்ச்சு மடிப்புக்கு ஆஃப் ப்ளஸ் ஆஃப். ஒரு இன்ச்சு கை சுற்றளவு வந்து 13 2 ஆப்ஷன் 6 வந்துடும். இங்கிருந்து 6 எடுத்துட்டு இந்த கிராஸ் இந்த கிராஸ் நம்மளே அப்படி வரைய வேண்டாம். அப்போ முக்கியமாக கவனிங்க, கை ஆம் போட சொல்லித்தரேன். இது நிறைய பேர் கை சரியாக வரலன்னு சொன்னீங்களே, இது பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கே 2 இன்ச் எடுத்துங்க. அதுமாரி இங்கேருந்து ஒரு 2 இன்ச் எடுத்துங்க. இங்கே 2 இங்கே 2 இந்த 2 மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு வளைவு போடும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு கேவ் போடுவோம். இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு மிடில் கண்டுபிடிங்க. மிடில் கண்டுபிடிச்சிட்டு ஒரு 1/2 இன்ச்சு கீழே டவுன் பண்ணுங்க. டவுன் பண்ணிட்டு இங்கேருந்து செகண்ட் சேவ் பண்ணுங்க. செகண்ட் சேவ் இதான். அப்போ இது வந்து பேக், இது வந்து ஃப்ரண்ட்டு. இதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணக்கூடாது. இந்த ஃப்ரண்ட் இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட் ஆம்பு செக் பண்ணிங்க. இந்த ஆம்பு இருக்குல்ல, இந்த ஆம்பு எடுத்து இப்படி கை ஷார்ட் பண்ணிக்கிட்டு செக் பண்ணுங்க. இந்த 1/2 இன்ச்சு இங்கே விட்டுணும், சோல்டர் தைக்க விட்டுட்டு இழுக்காம நார்மலாக பார்த்துட்டு வாங்க. கரெக்டாக இருந்துச்சுங்களா? அதான் கொஞ்சம் அதிகமான பிரச்சனை, பத்தமாக போகக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் பாருங்க, கட்டிங் பாருங்க. கட்டிங் வந்து இதை கட் பண்ணி இதை கட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இதை கட் பண்ணி கட் பண்ணிடணும். நல்லா கவனிங்க, இது கட் பண்ண இங்கே டிப்பு இந்த சோழ ஜாயின் இல்லை, இது வந்து சோழ ஜாயினுக்கு அப்புறம் இந்த 1 இன்ச்சு இருக்குல்ல, இந்த 1 இன்ச்சு மடிப்பு பண்ணுங்க. கரெக்டாக மடிப்புக்கு இது நீங்கள் பண்ண விட்டா கோணையாக போயிடும், சுருக்கமாக வந்து அதனால் இது இந்த கட்டிங் பண்ண ஈஸியாக மடிச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 2 பீஸு சமமாக பிரித்து வைக்கணும். இதை பிரித்து வைக்க சொல்லலாம். 1 2 நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும், 2 கெட்ட பக்கம் வெளியில் இருக்கணும். இல்லைன்னா 2 கெட்ட பக்கம் இருக்கணும், 2 நாள் வெளியில் இருக்கணும். 2 ஒரு ஜோடி கெட்டாக இருக்கணும். இப்போ நம்ம 2 நல்ல பக்கம் உள்ள வச்சுருக்கேன், 2 கெட்ட பக்கம் வெளியில் இருக்கு. கரெக்டாக வச்சுட்டு இந்த செகண்ட் ஷேப் மட்டும் இருக்குங்களா, 2 இன்ச்சு விட்டுட்டோம். இந்த 2 இன்ச்சு தான் ஷேப் இருக்கணும். போயிட்டு இந்த இங்கே 2 இன்ச் நிப்பாட்டுங்க. அங்கே டிப்புக்கு போகக்கூடாது, 2 இன்ச் நிப்பாட்டிட்டு இதுக்கு அடையாளம் இந்த செகண்ட் ஷேப் கட் பண்ணி தரீங்களா, இதுக்கு அடையாளம் தான் இந்த ஷேப். தைக்க சொல்ல இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும். ஃப்ரண்ட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த லூஸ் வருதுல்ல, இந்த லூஸ் வர ஃபிட்டாக இருக்கும். இது வந்து இந்த இங்கே லூஸ் வரும், இது வந்து சதப் பகுதி லூஸ் வேணும். இந்த இடத்துக்கு ஃபிட்டிங் வேணும். ஃபிட்டிங் கோர்ஸ் இந்த அரேஞ்ச் ஷேப் எடுத்துக்கும். ஓகேங்களா? ரெண்டு வச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஃப்ரெண்ட் தெரியும். அதிகமாக இருக்கிறது பேக்கு, கம்மியாக இருக்குது ஃப்ரண்ட்டு. இதுதான் கை. ஓகேங்களா? ஓகே.